பணபலம் இருந்தாலும் ஜனபலம் வேணும் அப்படின்னு. ஜனபலம் இல்லை பணபலம் இருந்தால் தக்க வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் உண்மை சொல்லக்கூடாது. என்னென்னா அப்படியெல்லாம் உண்மை சொன்னால் என்ன ஆகுன்னா, பார்த்திங்கன்னா நிறைய சில பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து சேரை போட்டு உட்காந்து விட்டத்தை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒன்றும் தெரியாதவங்கள எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ குழப்பத்துக்கு ஆளாகி விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. மொத்தத்தில் எல்லோரும் சேர்ந்து அவங்களை நம்ம பைத்தியம் முடிக்க வச்சுருக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி நடக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, சொந்த பந்தம் போகணும் வரணும், அதோட சரி. அதாவது ஒரு விசேஷங்களுக்கு கூப்பிட்றாங்களா போகிறோம்களா கொண்டாடிட்டு வந்துட போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்றாங்களா வர்றாங்களா கொண்டாடுறாங்களா அதோட முடிஞ்சிச்சு. அது மாதிரி வச்சுக்கணுமே தவிர, அதாவது சொல்ல தெரியல, சொல்லிடுறேன். இப்போ சொல்கிறேன் எப்படின்னா, ஒரு டைமில் நான் யார்கிட்டையுமே பேசவே மாட்டேன், அப்படியே இறுக்கமாக உட்காந்துருப்பேன். அதாவது வீட்டுக்குள்ளே எல்லாம் பசங்களோட விளையாடிட்டு இது மாதிரி நறுக்குட்டி கூட விளையாடுற மாதிரி பசங்களோட விளையாடிட்டு அதிலெல்லாம் எந்த இதுவுமே வளர்ந்துட்டு அப்படியெல்லாம் விளையாட முடியாது அப்படிங்கிறத அதெல்லாம் அனுபவிச்சுக்குவேன். அதெல்லாம் பண்ணிக்குவேன். மற்றபடி வெளியில் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன், நான் பாட்டுக்கு இறுக்கமாக இருந்துக்குவேன். அது என்ன உனக்கு அவ்வளோ கௌரவம் அப்படின்னு நிறையா கேள்வி வந்திருக்கு. நிறைய ஒரு அப்படியே ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்தது. என்ன அப்படி ஒரு கௌரவம் உனக்கு அப்படிங்கிற ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்த ஒரு டைம். அது கௌரவம் இல்லை, பேசினா காயப்படணுங்கிற ஒரு பயத்தில் அப்படி இருந்தேன். அப்புறம் ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு அக்கா வந்துட்டு கதையாக சொன்னாங்க. அப்படியே அப்படி நீ தனியாக அப்படியே இருக்கிற, நீ கரெக்டாக பேசுகிற, எல்லாம் நல்லாத்தான் பண்ணுற, ஏன் உன்னை எல்லோரும் நீ இப்படி அவ்வளவு திமிரு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதான் பாரு, நானே ஒரு காலத்தில் திமிரு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், தெரியலக்கா, இங்கே பார்த்தா நம்மக்கிட்ட ஒன்றும் பேசுகிறாங்க, அங்கே போய் வேற ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, அப்புறம் அவை வந்து நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க, இது என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி போட்டு நம்ம இவங்களை பிடிக்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் வீணாக தேவையில்லாத பம்பு வருது அப்படின்னு சொல்லி போட்டு நான் யார்கிட்டையும் டச்சு வச்சுக்கிறது இல்லை, அது எனக்கு செட் ஆகிறதுன்னு சொன்னேன். அந்த அக்கா அப்போ சொன்னாங்க, அதாவது நீ நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நடி அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. நினச்சமாமே அந்த டைம் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. நிறைய வேலை இருக்கிறேக்கா அப்படின்னு. ஆமாம், பின்ன நீ நடி, சும்மா நீ பேசுகிற மாதிரி பேசிட்டு விடுற மாதிரி விட்டுருவோம், அதை இன்னும் ஸ்ட்ரைட்டாக ஃபார்வேர்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அதாவது பணம் இருந்தால் தான் நீங்களாம் வருவீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஆமாம், பணத்தையும் வச்சுட்டு ஜனம் வந்தாலும் ஏற்றுக்கணும். ரெண்டாவது இன்னொன்று, பணக்காரங்க வந்து பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம் இவங்க வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க 4 பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க, அதனால் சம்பாரிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க தேவைக்கு சம்பாரிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு வேலை இருக்குது. அதை சுற்றி இருக்கிறவங்க தான் போய் அவங்கள தொந்தரவு பண்ணுறது. உண்மை அதுதான். அப்படி யோசித்து பார்த்தா அப்புறம் தொந்தரவு பண்ணுறது, நல்லா ஜால்ரா போடுறது, அதை இதையும் பண்ணுறது. அப்புறம் என்ன சொல்கிறது, அவங்க வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் முருகனாக்கா சம்பாரிச்சிட்டான்னு இப்படி பண்ணுறான்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு வேறு பேரை கட்டி விட்டுருவாங்க. அதனால் வந்து சொன்ன மாதிரி பணம் இருக்கிற இடத்துல ஜனம் போகும், அது இன்னும் நிஜம்தான். இருந்தாலுமே அதை தாண்டி நம்ம சனம் வேணுங்கிறத விட பகைச்சிக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த சனம் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வரப்போக லைட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இதனால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இறுக்கமாக இருந்தாலும் மரியாதை இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ இறுக்கமாக நம்ம ஏன் வாலாட்டி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அதில் 10 பேர் இருப்பாங்க. அதில் 10 பேர் கண்டிப்பாக நம்ம பக்கம் இருப்பாங்க, நம்ம சைடு இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறது, பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு கூட எனக்கெல்லாம் சில இடத்துலலாம் சரியான வரவேற்பு இருக்குது தெரியுமா. ஆமாம், நிறைய பேசிடுவோன்னா இது மாதிரி, அதனால் நல்ல வரவேற்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிற இடங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறங்கி 4 பேர்த்துக்கிட்ட பழகிறது, போகிறது, வாரது இதெல்லாம் இருந்தால் சௌகரியமாக தான் இருக்கும். ஆமாம், டைட் பார்வேர்டு நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது, நடிக்கணும். அந்த அக்கா சொன்ன மாதிரி நடிக்கணும். எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க, என்ன கத்தி தீட்டாத புத்தி தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி தீட்டுன்னே இல்லையா, கத்தி தீட்டுறது விட்டுட்டேன்.